பொசசிவ்னஸ் அல்லது உடைமை உணர்வு என்பது கிட்டத்தட்ட வன்முறையின் மற்றொரு பரிணாமமே தவிர வேறொன்றுமில்லை என்கிறார் ஓஷோ. To possess or to be possessed both are ugly என்கிறார். ஒருவருக்கு உடைமை ஆவதும் சரி, ஒருவரை உடைமை ஆக்குவதும் சரி, இரண்டுமே அசிங்கம்தான். அன்பு அல்லது காதல் நமக்கு சுதந்திரமாக இருக்கும் ஒருவரிடமிருந்து, அதுவும் அவருடைய தனித்துவம் நம்மால் மதிக்கப்படும் போது, அவருடைய சுதந்திரம் மதிக்கப்படும் போது மட்டும்தான் கிடைக்கிறது. காதலர்கள் ரிலேஷன்ஷிப்பிற்குள் ஃபிக்ஸ் ஆகும் வரை மட்டும்தான் காதலிக்கிறார்கள். அது ஃபிக்ஸ் ஆன பிறகு அன்பு அல்லது காதலுக்கு பதிலாக வேறொன்று நடக்கிறது. அதுதான் பொசசிவ்னஸ். இப்போது அது வெறுப்பு, காதல் அல்ல. இப்போது அது பயம், காதல் அல்ல என்று. இந்த வீடியோல உடைமை உணர்வு அல்லது பொசசிவ்னஸ் பற்றி ஓஷோ பேச கேட்க நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் இருக்கு. நாம் ஒரு பெண்ணையோ ஆணையோ உடைமையாக்கி கொள்ள முடியாது. ஆனால் உலகம் முழுவதும் எல்லோரும் அதைத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவாகத்தான் பூமி ஒரு மேட் ஹவுஸ் ஆகிவிட்டது. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஒருவரை உடைமையாக்கி கொள்ள அல்லது சொந்தமாக்கி கொள்ள முயற்சி செய்கிறோமோ அந்த அளவிற்கு அந்த நபர் நம்மிடமிருந்து இண்டிபெண்டண்டாக இருக்க முயற்சி செய்வார். ஏனென்றால் சுதந்திரமாக இருப்பது ஒவ்வொரு நபருடைய பிறப்புரிமை. நாம் அவருடைய பிரைவேசிக்குள் அத்துமீறி அனுமதி இல்லாமல் நுழைகிறோம். ஒருவருடைய பிரைவேசி தான் என்னை பொறுத்தவரையில் உலகத்திலேயே புனிதமான இடம். நீங்கள் புனித யாத்திரை செல்லும் இடமெல்லாம் புனித ஸ்தலம் என்று என்னால் சொல்ல முடியாது. சாக்ரட் ஸ்பேஸ் என்பது உண்மையிலேயே எதுவென்றால் ஒருவருடைய சுதந்திரம் மற்றும் பிரைவேசி தான். ஒருவரை நீங்கள் உண்மையிலேயே அன்பு செய்தால் இந்த வரம்பு மீறல், அத்துமீறல் இருக்காது. நீங்கள் ஒருபோதும் அவரை கண்காணிப்பதோ அடுத்தவர்களின் பிரைவேசிக்குள் என்ன நடக்கிறது என்றோ பார்க்க மாட்டீர்கள். அந்த நபருடைய பிரைவேசியை மதிப்பீர்கள். ஆனால் காதலர்களையும் கணவர்களையும் மனைவிகளையும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்களையும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்களையும் கவனித்து பாருங்கள். 24 மணி நேரமும் அடுத்தவர்களுடைய பிரைவேட் உலகத்திற்குள் எப்படியாவது நுழைந்துவிட வேண்டும் என்று அதற்குள்ள வழிகளை தேடிக்கொண்டிருப்பார்கள். அந்த நபருடைய பிரைவேசியை அவர்கள் விரும்புவதில்லை. வாய்? ஒருவருக்கு சுதந்திரமோ பிரைவேசியோ தனித்துவமோ இருப்பது இவர்களுக்கு ஒருவித பயத்தை கொடுக்கிறது. இந்த நபர் நாளை ஒருவேளை நம்மை காதலிக்காமல் போகலாம், அன்பு செய்யாமல் போகலாம் என்கிற பயம். Because love is not something stagnant. It is a moment. அந்த கணம் மட்டும்தான், நிரந்தரம் கிடையாது. Love is a phenomenon of the moment. ஒருவேளை உலகம் முடியும் வரை அன்பு கிடைத்தால் அல்லது அடுத்த கணத்திலும் அன்பு கிடைத்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். அப்படி நடக்கவில்லையா, கிடைத்த வரைக்கும் நன்றியோடு இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் நடந்ததே முன்பு என்று நன்றியோடு இருந்து கொள்ள வேண்டும். ரிமைன் ஓப்பன். ஒருவேளை அது மீண்டும் நடக்கலாம். இந்த நபரோடு இல்லை என்றாலும் இன்னொரு நபரோடு நடக்கலாம். கேள்வி லவ் தானே தவிர யாரோடு என்பதல்ல. லவ் ஒரு ஃப்ளோவில் இருக்க வேண்டும், நிறுத்தப்படக்கூடாது. ஆனால் மனிதர்களின் முட்டாள்தனம், இந்த நபர் என்னை விட்டு போய்விட்டால் பிறகு என்னை ஒருவரும் அன்பு செய்ய மாட்டார்கள் என்று நினைக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இந்த நபரை கெட்டியாக பிடித்து கொண்டால், நிரந்தரமாக சிறைப்படுத்தி வைத்தால் கிடைக்கும் அன்பு வற்றி போகும் என்பது அவருக்கு தெரிவதில்லை. He will not get love. அடிமைத்தனத்திலிருந்து அன்பு கிடைப்பதில்லை. உடைமையாக்குவதிலிருந்து அன்பு கிடைக்காது. உடைமைகளில் இருந்தும் அன்பு கிடைக்காது. அன்பு அல்லது காதல் ஒருவருக்கு சுதந்திரமாக இருக்கும் ஒருவரிடமிருந்து மட்டும்தான். அவருடைய தனித்துவம் உங்களால் மதிக்கப்படும் போது, அவருடைய சுதந்திரம் மதிக்கப்படும் போது கிடைக்கிறது. அந்த சுதந்திரத்தில் இருந்துதான் இக்கணத்திற்கான அன்பு அல்லது காதல் உண்டாகிறது. அதை அந்த நபரை உடைமையாக்க முயற்சி செய்வதன் மூலம், அவரை விடாமல் அட்டையாக பிடித்துக் கொள்வதன் மூலம்,
திருமணம் மாதிரியான லீகலான பாண்டேஜை உருவாக்குவதன் மூலம் நொறுக்கி விடாதீர்கள். அந்த நபரை சுதந்திரமாக இருக்க விடுவதன் மூலம் நீங்களும் சுதந்திரமாக இருங்கள். உங்களையும் யாரும் உடைமையாக்கி கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு உடைமையாவதும் சரி, ஒருவரை உடைமையாக்குவதும் சரி, இரண்டுமே அசிங்கம்தான். To possess or to be possessed, both are ugly. நாம் பிறருடைய உடைமையாக்கப்படும் போது we lose our very soul. மனைவிகளோடு போகும் கணவர்களை கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? Do they look like individuals? ஒரு முறை ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். நான் இருந்த ரயில் பெட்டியில் எனக்கு அருகில் ஒரு பெண்மணியும் இருந்தார். இந்த பெட்டியில் இடம் கிடைக்காத காரணத்தால் இந்த பெண்ணோடு வந்திருந்த ஆண் அடுத்த பெட்டியில் பிரயாணம் செய்ய வேண்டியதாயிற்று. ஆனால் ஒவ்வொரு நிறுத்தத்திலும் ஈவன் வண்டி 2 நிமிடங்கள் நின்றாலும் சரி, அவர் இறங்கி எங்களுடைய பெட்டிக்கு ஓடி வந்து இந்த பெண்ணிற்கு டீ, தண்ணீர் அல்லது சாப்பிடுவதற்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்பார். இது கிட்டத்தட்ட வண்டி 10 ஸ்டேஷன்களில் நிற்கும் போதும் நடந்தது. அதனால் என்னால் ஆவலை அடக்க முடியாமல் அந்த பெண்ணிடம், உங்களிடம் கேட்பது முறை அல்லதான், இருந்தாலும் என்னால் ஆவலை அடக்க முடியவில்லை. உங்கள் 2 பேருக்கும் திருமணமாகி எத்தனை வருடங்கள் ஆகிறது என்று கேட்டேன். அதற்கு அந்த பெண் 7 வருடங்கள் என்று பதில் சொன்னார். நான் அவளிடம், என்னிடம் பொய் சொல்லாதீர்கள் என்றேன். நான் அப்படி சொன்னவுடன் அந்த பெண்ணிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவள் என்னிடம், அதை பொய் என்று எப்படி உங்களால் சொல்ல முடிகிறது? How can you say that என்றாள். நான் அந்த பெண்ணிடம், அது வெளிப்படையாகவே தெரிகிறது. 7 வருடங்கள் திருமணமான கணவன் வண்டி 2 நிமிடங்கள் நின்றாலும் சரி, ஒவ்வொரு நிறுத்தத்திலும் இறங்கி வந்து உங்கள் கைகளை பிடித்துக் கொள்கிறார். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். இது உண்மை என்றால் இவர் வரலாற்றிலேயே ஒரு அரிதான கணவர்தான். என்னால் நம்ப முடியவில்லை. இட் இஸ் an absolute lie என்றேன். சில வினாடிகள் அமைதியாக இருந்துவிட்டு அந்த பெண் என்னிடம், நீங்கள் சொல்வது சரிதான், அவர் என்னுடைய கணவர் அல்ல. எங்களுக்கு திருமணம் ஆகவில்லை. அறிமுகம் ஆகியும் 7 வருடங்கள் ஆகவில்லை. 3-4 நாட்களுக்கு முன்புதான் நாங்கள் சந்தித்தோம். எங்களுக்குள் இன்னும் எந்த உறவும் இல்லை. We don't have any relationship yet என்றார். நான் அந்த பெண்ணிடம், இப்படியே இருந்துவிட்டு போங்கள். எப்போதுமே எந்த ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்குள் வேண்டாம். காரணம், ரிலேஷன்ஷிப் வந்த அடுத்த வினாடியிலிருந்து இந்த மனிதர் உங்களை அடுத்த நிறுத்தத்தில் வந்து பார்ப்பதை நிறுத்திவிடுவார். இந்த மனிதர் ஒருவேளை உங்கள் கணவராக இருந்திருந்தால் இந்த பெட்டியில் உங்களை ஏற்றிவிட்ட கையோடு எஸ்கேப் ஆகி போயிருப்பார். காரணம், இந்த வண்டியில் பல பெண்கள் பயணம் செய்கிறார்கள். உங்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட்டிருக்க மாட்டார். உண்மையை சொல்ல போனால் நீங்கள் யாராவது ஒரு நபரோடு ஓடி போனால் நல்லது என்று கூட நினைத்திருப்பார் என்று சொன்னேன். மனைவிகளும் கணவர்களுக்கு விபத்து எதுவும் நடக்காதா என்று பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். யாரெல்லாமோ இறக்கிறார்கள், ஆனால் என் கணவர் இறப்பதே இல்லை. எந்த விபத்தும் அவருக்கு ஏற்படுவதில்லை. எல்லா இரவும் கரெக்டாக வீடு வந்து சேர்ந்து விடுகிறார். சேம் ஓல்ட் கை அண்ட் the same old story is repeated every day என்று நினைக்கிறார்கள். காதலர்கள் ரிலேஷன்ஷிப்பிற்குள் ஃபிக்ஸ் ஆகும் வரை மட்டும்தான் காதலிக்கிறார்கள். As the relationship settles, love disappears. ரிலேஷன்ஷிப் ஃபிக்ஸ் ஆனவுடன் அன்பு அல்லது காதலுக்கு பதிலாக வேறொன்று நடக்கிறது. அதுதான் possessiveness. அதை காதல் என்று சொல்லிக்கொண்டே போகிறார்கள். பட் you cannot deceive existence. காதல் என்று அதை சொல்வதன் மூலம் உங்களால் எதையும் மாற்ற முடியாது. இப்போது அது வெறுப்பு, காதல் அல்ல. அது பயம், not love. It is fear. It is adjustment, not love. It is compromise, not love. அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் காதலாக இருக்க முடியாது. ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் போது காதலும் வெறுப்பும் இரண்டும் வேறு அல்ல என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். அது ஒரு லிங்குஸ்டிக் மிஸ்டேக். எதிர்காலத்தில் சைக்காலஜி புத்தகங்களில் லவ் அண்ட் ஹேட்டுக்கு நடுவில் இருக்கும் ஆண்டை பயன்படுத்த மாட்டார்கள். உண்மையில் லவ் ஹேட் என்று ஒற்றை வார்த்தையாக மாற்றுவது நல்லது. They are two sides of the same coin.
வெறுப்பை விட்டொழித்துவிட்டு காதலை காப்பாற்ற விரும்புகிறீர்களா? இதெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. எங்கெல்லாம் அன்பு அல்லது காதல் இருக்கிறதோ அங்கு பொறாமை இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். It is impossible to find love without jealousy surrounding it. எல்லோருமே பொறாமையை விட்டொழிக்க விரும்புகிறார்கள். ஆனால் ஜெலசி காதலின் இன்ட்ரின்சிக் பார்ட். ஒருவரை காதலிக்க தொடங்கிய அடுத்த கணம் உடனே நீங்கள் பல விஷயங்களில் பொறாமைப்படுகிறீர்கள். நாம் காதலிக்கும் பெண் இன்னொரு நபரிடம் பேசும்போது மிகவும் மகிழ்ச்சியாக தெரிகிறார். உங்களோடு அவர் அப்படி மகிழ்ச்சியாக இருப்பது போல் தெரியவில்லை. ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணோடு 24 மணி நேரமும் இருக்கிறீர்கள். ஒருவராலும் 24 மணி நேரமும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. பாவம் அந்த பெண். உங்களைப் போல் உதவாக்கரையோடு 24 மணி நேரமும் வாழ்கிறார். அந்த பெண் தொடர்ந்து சிரித்து கொண்டும் மகிழ்ச்சியாகவும் தேவதையாகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் டூ மச். கொஞ்சம் பிராக்டிக்கலாக, கொஞ்சம் உண்மையாக இருக்க வேண்டும் மனிதர்கள். வானத்தில் பறப்பதை விட்டுவிட்டு கொஞ்சம் பூமியில் கால் வைக்க வேண்டும். உங்களால் தான் அந்த பெண் அடுத்தவரோடு சில வினாடிகள் சந்தோஷமாக இருக்கிறார். நீங்கள் முடிந்த அளவிற்கு அவருக்கு சலிப்பை கொடுத்து விட்டீர்கள். கொஞ்ச நேரம் சிரித்து மகிழ்ச்சியாக இருப்பதினால் ஒன்றும் குறைந்து போகாது. அது அந்த பெண்ணிற்கு ஆரோக்கியத்தையே கொடுக்கும். அவர் நல்ல ஆரோக்கியமாக நம்மிடம் திரும்பி வரப்போகிறார் என்பதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர பொறாமைப்படக்கூடாது. ஒருவேளை உங்களோடும் அந்த பெண் சில வினாடிகள் சிரிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உங்களுடைய பொறாமை பிடித்த மனது என்ன நடக்கும் என்று யோசித்து பார்க்க ஆரம்பிக்கிறது. அவள் அந்த ஆணோடு காதலில் இருக்கிறாளோ? காரணம், அவள் இவ்வளவு மகிழ்ச்சியாக என்னோடு இருந்ததில்லை. பிறகு தொடர்ச்சியான போராட்டம், பிரச்சனை, நச்சரிப்பு. And naturally it is not one-sided. பெண் ஆணை விட அதிகமாக பொறாமைப்படுவாள். ஆனால் இதற்கு காரணம் ஆண்தான். பெண்ணிற்கு அவன் தனக்கு கொடுத்த சுதந்திரத்தை கொடுக்கவில்லை. உங்களால் இதை உணர முடியவில்லையா? Can't you see it? பெண் பாலியல் தொழிலாளிகள் இருக்கிறார்கள். பல நூற்றாண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது உலகின் பழமையான தொழில் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண் விபச்சாரி என்பது இப்போது சமீபத்தில் ஏற்பட்ட முன்னேற்றம். ஸ்ட்ரேஞ்ச். எதனால் நூற்றாண்டுகளாக பெண்கள் மட்டும் இந்த தொழிலில் இருந்தார்கள்? ஏன் ஆண் பெண்களுக்கு இணையாக விபச்சாரத்தில் இல்லை? The reason is simple. ஆணின் உலகம் சுதந்திரமானது. அந்த பெண் பாலியல் தொழிலாளிகள் இவனுடைய சுதந்திரம். இவன் பெண்களுக்கு இதே சுதந்திரத்தை கொடுக்கவில்லை. இப்போது சமீப காலங்களில்தான், அதுவும் அதிநவீன நகரங்களில்தான் ஆண் விபச்சாரிகள் வர ஆரம்பித்தார்கள். இது நல்ல அறிகுறிதான். காரணம், ஆணிற்கு காதலை விலை கொடுத்து வாங்கக்கூடிய சுதந்திரம் இருக்கும்போது பெண்ணிற்கும் அந்த உரிமை இருக்க வேண்டும். இந்த சேம் வே இன் எவ்ரி ஃபீல்ட் ஆண் பெண்ணின் சுதந்திரத்தை எடுத்துவிட்டான். பல நாடுகளில், பல கலாச்சாரங்களில், பல சமயங்களில் பெண் பணத்திற்காக ஆணையை சார்ந்து இருக்கிறாள். ஒருவர் எக்கனாமிக்கலி டிபெண்டண்டாக இருக்கும்போது ஸ்பிரிச்சுவலாகவும் இண்டிபெண்டண்டாக இருக்க முடியாது. அப்போது ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் என்பது வெறும் பேச்சு மட்டும்தான். women are economically dependent on man. பெண் தொடர்ந்து ஆண் நம்மை விட்டு போய்விடுவானோ என்ற பயத்தில் இருக்கிறாள். ஆண் விட்டு போய்விட்டால் குழந்தைகள் கதியும் இவள் கதியும் என்ன ஆகும்? கிட்டத்தட்ட எல்லா கலாச்சாரத்திலும் பெண்கள் படிப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. காரணம், கல்வி அவளை இண்டிபெண்டண்டாக மாற்றிவிடும். இதுபோல் பிரச்சனை வந்தால் அவளால் சொந்த காலில் நிற்க முடியும். கல்வி அறிவு இல்லாத போது, உலக அறிவு இல்லாத நிலையில் அவள் எப்படி உயிர் வாழ்வாள்? ஒரே வழி பாலியல் தொழில் மட்டும்தான். Naturally, she was more jealous and afraid. Naturally, பெண் தன் கணவன் என்ன செய்கிறான், எங்கே செல்கிறான் என்று அவன் மேல் ஒரு கண் எப்போதும் வைத்திருக்கிறாள். முல்லா நசுருதீனுக்கு போதும் என்று ஆகிவிட்டது. எப்போது வீட்டிற்கு திரும்பினாலும் சரி, அவருடைய மனைவி நசுருதீனின் உடையில் ஏதாவது ஒரு பெண்ணின் தலைமுடி இருப்பதை பார்த்து விடுகிறாள். இதற்கு என்ன பதில் சொல்வது? உன்னுடைய சட்டையில் நீளமான தலைமுடி இருப்பதற்கு என்ன காரணம் சொல்லப் போகிறாய்?
ஏதோ ஒரு பெண்ணோடு நீ உல்லாசமாக இருந்திருக்க வேண்டும், அவளை கட்டி அணைத்திருக்க வேண்டும். The proof is here என்று நசுருதீனின் மனைவி அவரை பேச விடாமல் செய்து விடுவார். எனவே ஒரு நாள் வீட்டிற்கு போவதற்கு முன்பு நசுருதீன் தனது நண்பர் வீட்டிற்கு சென்று நண்பரிடம் தன் உடைகளை நன்றாக பரிசோதிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அவரிடம் ஒரு பிரஷ் கொடு, நான் என் உடைகளை தரவாக சுத்தம் செய்ய வேண்டும். இன்றைக்கு என் மனைவிக்கு எந்த ப்ரூஃபும் நான் கொடுக்க போவதில்லை. இந்த தலைமுடிதான். பெண்கள் வினோதமானவர்கள். ஒரு புறம் தலைமுடியை நம் மீது விட்டு விடுகிறார்கள், இன்னொரு புறம் அதை கண்டுபிடித்து விடுகிறார்கள். இது ஆண்களுக்கு எதிரான பெரிய சதியாக இருக்கும் போல. இன்றைக்கு நான் விட்டு கொடுக்க போவதில்லை என்று சொன்னார். சோ இன்றைக்கு உண்மையிலேயே தன்னை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு வீட்டிற்கு சென்றார். அவர் மனைவி வழக்கம் போல எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கிறதா என்று தேடி பார்த்தார். ஒன்றும் கிடைக்கவில்லை. உடனே அழ ஆரம்பித்து விட்டார். முல்லா மனைவியிடம் இப்போது என்ன ஆனது, நவ் வாட், எதற்காக அழுகிறாய் என்று கேட்டார். அதற்கு மனைவி, கடவுளே, இப்போது நீ வழுக்கை விழுந்த பெண்களை பார்க்க ஆரம்பித்து விட்டாயா? நோ ஹேர். எப்படி வழுக்கை விழுந்த பெண்ணை தேடி கண்டுபிடித்தாய்? அப்படி ஒரு பெண் கிடைப்பது கஷ்டமாச்சே என்று அழ ஆரம்பித்தார். ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் நன்றாக தெரிந்து கொண்ட பிறகு இரண்டு பேருக்கும் ஒருவரின் மேல் ஒருவர் சந்தேகப்படுவார்கள், பொறாமைப்படுவார்கள். சந்தேகம் பொறாமைக்கு வழி ஏற்படுத்துகிறது. நீங்கள் சந்தேகப்படும் போது, பொறாமைப்படும் போது எப்படி அன்பு செய்ய முடியும்? How can you be loving? ஃப்ரெண்ட்லியாக கூட இருக்க முடியாது. கணவனும் மனைவியும் நண்பர்களாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஒரு காலத்தில் அவர்கள் நண்பர்களாக இருந்திருக்கலாம், இப்போது எதிரிகள். நண்பர்களாக இருப்பது என்றால் அடுத்தவரை மதிக்க வேண்டும், அவருடைய பிரைவேசி மதிக்கப்பட வேண்டும். பட் நோ. கணவன் வீட்டிற்குள் நுழைந்த அடுத்த வினாடி முதல் கேள்வியே எங்கே போயிருந்தாய் என்பதுதான். ஆனால் ஒருவரை நாம் மதிக்கிறோம் என்றால் அவர் எங்கே சென்றார், யாரோடு சென்றார் என்பதை தெரிந்து கொள்வது நம்முடைய வேலையே அல்ல. கணவனுக்கும் எந்தெந்த கேள்விகள் வரும் என்பது தெரியும். எந்த விளக்கங்களையும் மனைவி ஏற்க மாட்டாள் என்பதும் தெரியும். என்ன விளக்கம் கொடுப்பார் கணவர் என்பது மனைவிக்கும் தெரியும். இட் இஸ் a strange game. ஆனாலும் யாரும் இந்த அபத்தங்களை நிறுத்திவிட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பதில்லை. புரிந்து கொள்பவர்களாக இருந்தால் நட்பு வளரும். இல்லாவிட்டால் பொறாமை, சந்தேகம், தொடர்ச்சியான சண்டைகள் இதெல்லாம் இருக்கவே செய்யும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.